இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமில் எக்ஸ்போனன்சியேஷன் ஆஃப் ஏ நம்பர் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 power 2 4, 2 power 3 8. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது தான் எக்ஸ்போனன்சியேஷன் ஆஃப் ஏ நம்பர். ஸோ இதோட லாஜிக் என்னன்னா, இப்போ 2 power 3னா 2 into 2 into 2 8, 2 power 4னா 2 into 2 into 2 into 2 16. ஓகே, ஸோ இதான் லாஜிக். ஸோ இன்புட் வந்து நமக்கு ரெண்டு இன்புட் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து நம்பர், இன்னொன்று வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் கெட் பண்ணுறதுக்கு n என்ற வேல்யூக்குள்ள இன்ட் இன்புட் ஆஃப் enter a number. இப்போ நம்பர் வந்து கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணுற இன்புட் வந்து என்ன டைப்னா இன்டிஜர் டைப். ஓகே, ஸோ அதனால நான் இங்கே இன்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வேல்யூ தேவைப்படுதுன்னா எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஓகே, ஸோ ஈன்ற வேரியபிள்குள்ள அதே மாதிரி இன்ட் இன்புட் ஆஃப் enter a exponent. இப்போ எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டு இன்புட் வேல்யூ வந்து கெட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லாஜிக் வந்து யூஸ் பண்ணோம். இப்போ ஆர் என்ற வேரியபிள்குள்ளே என்ன பண்ணுறேன், n என்ற வேரியபிள் வந்து கொடுக்குறேன். இப்போ n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குமோ அந்த வேல்யூ வந்து ஆர் என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு கொடுக்குறேன்னா இப்போ ஆர் என்ற வேரியபிள்குள்ளே 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I இன் ரேஞ்ச் வந்து 1, ஈன்னு கொடுக்குறேன் கோலன். இப்போ ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நான் ஈன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈன்ற வேரியபிள்குள்ளே நான் 2ன்னு கொடுக்குறேன்னா 2 - 1 1. ஸோ இங்கே வந்து ரேஞ்ச் வந்து 1, 1ன்னு இருக்கும். ஏன்னா இங்கே சின்டாக்ஸ் படி இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குமோ அதோட அந்த வேல்யூவோட -1 என்ற வேல்யூ தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்தேன்னா 1, 1 தான் என்னோட ரேஞ்ச். அதாவது ஒரு தடவை மட்டும்தான் எனக்கு ஐட்ரேட் ஆகும். ஓகே, உள்ள நான் என்ன பண்ணுறேன், r = n into rன்னு கொடுக்குறேன். இப்போ என்னன்ற வேரியபிள்குள்ளே நான் 2ன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் வேல்யூவை நான் 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2 power 3 8ன்னு எனக்கு கிடைக்கணும். ஸோ 2 into 2 into 2. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, 2ன்னு இருக்குது. அந்த 2 என்ற வேல்யூவை r என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் I இன் ரேஞ்ச் 1, எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து 3. ஸோ 3 - 1 2. ஸோ என்னோட ரேஞ்ச் வந்து 1லேருந்து 2 வரைண்டா ரேஞ்ச். ரெண்டு வாட்டி தான் ஐட்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இன்சைட் லூப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு வரும்போது ஐன்ற வேரியபிள்குள்ளே 1ன்னு இருக்கும். ஸோ r = n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது 2. 2 into r என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ 2 into 2 4. 4 என்ற வேல்யூ வந்து r என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல r என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூவா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா 2ன்னு இருந்துச்சு, இப்போ 4ன்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரேஞ்ச் இன்னும் முடியல, 2 வரும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வரும்போது 2ன்னு இருக்கும். ஐன்ற வேரியபிள்குள்ளே 2ன்னு இருக்கும். உள்ளே வரும்போது n என்ற வேரியபிள்குள்ளே என்ன வேல்யூ இருக்குன்னா 2ன்னு இருக்குது. 2 into r என்ற வேரியபிள்குள்ளே இப்போ 4ன்னு இருக்கும். ஸோ 4 2s are 8. ஸோ 8 என்ற வேல்யூ வந்து r என்ற வேரியபிள்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் தி வேல்யூ இஸ் r. சேவ் பண்ணிக்கலாம். p5.py F5 ப்ரெஸ் பண்ணுறேன். என்டர் ஏ நம்பர் நான் 2ன்னு கொடுக்குறேன். எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து 3ன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு வேல்யூ வந்து 8ன்னு டிஸ்பிளே ஆகுது. ஓகே,